முழு பயிர்க்கடன் தள்ளுபடியை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தஞ்சையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று உரையாற்றி வருகிறார். அதை நேரலையில் காணலாம். அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்டு காவல் நிதி பிரச்சனை பேசுறது எதுவுமே காதுல போடல. கூட்டணி கட்சி தலைவருக்கே மதிக்காத முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட டெல்டா மாவட்டத்திலே நம்முடைய விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதலுக்கு கொண்டு விற்பனை கொண்டு வராங்க. ஆனால் கடந்த கால அரசும் சரி, இந்த அரசும் சரி, உடனுக்குடன் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் செஞ்சு அவர்களுக்கு உண்டான பணத்தை வழங்குறதில்லை. பல நாட்கள் திறந்த வழியிலே விவசாயிகள் தங்களுடைய விற்பனைக்காக நெல்லை அடுக்கி வைத்திருக்காங்க. மழை பெஞ்சு முளைச்சு வீணாகுது. இப்ப கூட இந்த தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு டெல்டா மாவட்டத்தில் மட்டும் சுமார் 10 லட்சம் நெல் மூட்டைகள் இன்றைக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வச்சிருக்குது. அந்த நெல் கிழங்குக்கு கொண்டு போய் அங்கிருந்து அரவை கொண்டு போனா தான் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இன்னும் 10 லட்சம் மூட்டை விவசாயிகளிடத்தில் விற்பனைக்காக காத்திருக்கிறாங்க. அந்த நெல்லை கொண்டு போய் நேரடி கொள்முதலில் விற்பனை செய்ய முடியும். அதையும் இந்த அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த அரசுக்கு ஒன்றுமே தெரியாது, விவசாயிகள் பற்றியும் தெரியாது, நேரடி கொள்முதலத்தை பற்றியும் தெரியாது. இங்க ஒரு அமைச்சர் வந்தாரு, பார்த்தாரு, போயிட்டார், அவரோட முடிஞ்சு போச்சு. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் அந்த கிடங்கில் கொண்டு போகணும். கிடங்கில் இருந்து உடனடியாக அரவை ஆலை கொண்டு போகணும். அப்பதான் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை மீண்டும் விற்பனை கொண்டு போக முடியும். அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு, அதே போல இன்றைக்கு குறுவை சாகுபடி செய்து வறட்சி நிலத்தடி நீர் இல்லாம காய்ந்து போய் பாதிக்கப்பட்டிருந்த விவசாயிகளுக்கு உடனடியாக இந்த தமிழக வெற்றிக்கழக அரசு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து, அதே போல மேகதாது அந்த அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்துவதற்கு உண்டான முழு முயற்சியும் இந்த தமிழக வெற்றிக்கழக அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வற்புறுத்துகிறேன். அது மட்டுமல்ல, இப்ப சம்பா சாகுபடி செய்ய வேணும். இந்த சம்பா சாகுபடி செய்வதற்கு இன்றைக்கு அங்க கர்நாடகத்தில் இருக்கிற அணைகள் நிரம்பி விட்டன. இன்னைக்கு உபரி நீர் தான் திறந்து விட்டுருக்கிறான். கபடியில் நீர் நிரம்பி போச்சு, தண்ணி தேக்க முடியாது. தண்ணி தேக்கினா அணை உடைஞ்சிரும். அதனாலதான் கபடி அணையில நீர் அணை நிரம்பி அந்த உபரி நீர் தான் மேட்டுக்கு வந்துகிட்டு இருக்குது. நமக்கு மாதந்தோறும் கிடைக்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு திறக்கப்படல. இனியாவது இந்த காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு, காவிரி மேலாண்மை ஆணையம் அவர்கள் கொடுக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் தினந்தோறும் 12 டிஎம்சி தண்ணீரை திறக்க வேண்டும் என்று அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அறிவிப்பை கர்நாடக அரசு அமுல்படுத்த வேண்டும். அதற்கு மாநில அரசு முழுமையான அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்து, அது மட்டுமல்ல, நமக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் நமக்கு கர்நாடக அரசு கர்நாடகத்திலிருந்து கர்நாடக அணையத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நீரை பெறுவதற்குண்டான முயற்சி எடுத்தால் தான் நம்ம சம்பா சாகுபடி செய்ய முடியும். நீலாம் சம்பா சாகுபடி செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நீர் குறைவாக தான் இருக்குது. இப்போ மேட்டூர் அணையில் 80 அடி தான் இருக்குது. அந்த 80 அடி நீரை வைத்து நம்முடைய விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்ய முடியாது. நமக்கு ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் 3 மாதத்தில் கர்நாடக அணையிலிருந்து கர்நாடக அரசு தண்ணீரை திறந்து விடப்பட்டால் தான் மேட்டூருக்கு தண்ணீர் அந்த தண்ணீரை நம்முடைய விவசாய டெல்டா இருக்கிற விவசாயிகள் நெல் சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க முடியும். அதையும் இந்த அரசு விரைவாக, வேகமாக, துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு கும்பகர்ணம் போல தூங்காம இந்த அரசு விழிப்போடு இருந்து நம்முடைய விவசாய பொருள் மக்களுக்கு சம்பா சாகுபடி செய்ய தேவையான நீரை கர்நாடகத்திலிருந்து பெற வேண்டும் என்று கேட்டு, அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். இன்றைக்கு வறட்சியான நேரம், இன்றைக்கு ஏரி குளங்கள்லாம் தண்ணி இல்லை. விவசாயிகளுக்கும் இன்றைக்கு மேட்டூரிலிருந்து தண்ணி திறக்கப்பட காரணத்தை, பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்படாத காரணம், இந்த நிலையில விவசாயிகளுக்கு வறண்டு இருக்கிற இந்த ஏரி குளத்தில் வண்டல் மண்ணை அள்ளுவதற்கு இந்த அரசு முழு அனுமதி கொடுக்க வேண்டும்.
ஏன்னா விவசாய தொழிலாளிக்கு வேலை இல்லை, விவசாயிக்கு வேலை இல்லை. இந்த காலகட்டத்தில் ஏரியிலையும் தண்ணி இல்லை, குளத்திலையும் தண்ணி இல்லை. இந்த காலகட்டத்தில் விவசாயிகள் தன்னுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக அந்த ஏரி குளத்தில் இருக்கிற வண்டல் மண்ணை அள்ளுவதற்கு இந்த அரசு முழு அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்லி இங்கே மிக திரளாக, ஏன்னா வெயில் நிறைய அடிச்சுட்டு இருக்க, மண்டை புழக்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது, நிறைய பேச வேண்டி இருக்குது. இருந்தாலும் நான் முக்கியமான கோரிக்கை அந்த இரண்டு: ஒன்று, விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும். இரண்டாவது, காவிரியில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை முழுமையாக இந்த அரசு நிறைவேற்றப்பட வேண்டும். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு எந்த வகையிலும் நாம் ஒத்துக்கொள்ளக்கூடாது. இந்த அரசாங்கம் முழு மூச்சோடு இருந்து அந்த மேகதாது அணை கட்டுவதை பாதிக்கப்பட்டிருந்த விவசாயிகளுக்கு உடனடியாக மாவட்டம் பாலைவனமாகிவிடும். 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதிநீர். நல்லா சிந்திச்சு பாருங்க. அதுபோல மேட்டூர் அணையில் திறக்கப்படுகிற நீர் கடலில் போய் கலக்கின்ற வரை அந்த காவிரி நதிநீர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நடனத்தை கொண்டு வந்து மத்திய அரசிலிருந்து அனுமதி பெற்று 11,250 கோடி நிதியை பெற்றிருந்தது அரசாங்கம், அதிமுக அரசாங்கம். மேட்டூர்ல தண்ணி எப்படி இருக்குதோ அதே போல தஞ்சாவூர் பகுதியில் வரும்போது அந்த தண்ணீர் எடுத்த சுத்தமான நீர் இருக்கும், சுத்தமான நீர் குடிப்பதற்கு வாய்ப்பா இருக்கும். சுத்தம் நிரம்பி விட்டன, நோய் தாக்காம பயிர் நல்ல விளைச்சலை கொடுக்கும். ஒரு திட்டத்தை கொண்டு வந்தேன். அந்த திட்டத்துடைய நோக்கம், காவிரி ஆறு வரும்போது இரண்டு இருக்கிற அசுத்த நீர் காவிரியில கலக்குது, நீர் மாசுபடுது, அது மாசுபடாம சுத்திகரிச்சு காவிரி ஆற்றிலை விட்டு சுத்தமான நீர் கடைக்கோட்டில் வரை கடல் கடக்கின்ற வரை இருக்க வேண்டுவதற்காக தான் இந்த காவிரி நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் சொன்னேன். இந்த கடந்த கால திராவிட முன்னேற்ற மத்திய அரசு அனுமதி கொடுத்தோம், நிறைவேற்றல. இந்த தமிழக வெற்றி கழக அரசு 2 நாளைக்கு முந்தி நான் பட்ஜெட்டில் பேசும்போது இந்த கோரிக்கை வச்சேன். இந்த தமிழக வெற்றி கழக அரசு செயல்படுத்த சொல்லியிருக்காங்க. செயல்படுத்தினா விவசாயிகளுக்கு நல்லது, செயல்படுத்தினா அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. முதல் 14 தீர்மானங்களை நன்னில சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் காமராஜ் அவர்கள் வாசிப்பார்கள். அடுத்தபடியாக மரியாதைக்குரிய கழகத்துடைய அமைப்பு செயலாளரும் நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளரும் தலைமை அண்ணன் OS மணியன் அவர்கள் வாசிப்பார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா நம்ம எல்லாம் வழிநடத்துகிற வாழ்விக்கிற தலைவர், காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்து நம்மை பாதுகாத்த தலைவர் நம்முடைய அருமைக்குரிய எடப்பாடி அவர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.